If the ratio of radii of two spheres is 4:7, find the ratio of their volumes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஸ்பியருடைய ரேடியஸுடைய ரேஷியோ வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது R1:R2 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 4:7. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு வந்து ரேடியஸ் R1 எடுத்துக்கலாம், செகண்ட் ஸ்பியருக்கு வந்து R2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4:7 கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா அதோடைய வால்யூமுடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வால்யூம்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், 4/3 πr கியூப். இது ஸ்பியருடைய வால்யூமுடைய ஃபார்முலா. எப்போ நமக்கு ஸ்பியர்னு லாஸ்ட்டாக முடியுதோ அதோடைய வால்யூமில் நமக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், கியூப் வரும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இங்கே கியூபிக் யூனிட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வால்யூமுடைய ரேஷியோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம V1/V2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ V1 அப்படின்னு சொல்லும் போது இதில் நம்ம இங்கே R1 போட போகிறோம், V2ன்னு சொல்லும் போது இங்கே R2 போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ 4/3 πr1 கியூபு டிவைடட் பை அதே தான் 4/3 πr2 கியூப்னு வரப்போகுது. ஸோ இப்போ இந்த 4/3 4/3 இந்த பை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கியூப் வந்து இதுக்கும் இருக்குது இதுக்கும் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், R1/R2 த ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது R1/R2 வந்து நமக்கு தெரியும். ஸோ இது ரேஷியோவில் கொடுத்தா இதை பையில் நம்ம எழுதிக்க முடியும். ஸோ R1/R2 வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 4/7 நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 4/7 தி ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் 4 கியூப்னா 4 × 4 × 4 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 64 கிடைக்கும். பாருங்கள் 4 × 4 × 4னா 4 4s are 16, 16 × 4 வந்து நமக்கு 64 கிடைக்கும். அதே மாதிரி 7 கியூப்னா 343 அப்படின்றது நல்லா மகப்படுத்தி வச்சுக்கோங்க. 10 வரைக்கும் கியூப் நம்பர்ஸை நல்லா மகப்படுத்தி வச்சுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். 7 7s are 49, 49 × 7 பார்த்தீங்கன்னா 343 கிடைக்கும். அப்போ இங்கே 343ன்னு போட்டுக்கலாம். அப்போ V1/V2 வந்து 64/343. அப்போ இதுதான் வந்து வால்யூமுடைய ரேஷியோ. therefore ratio of their volumes is 64:343ன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம்.